சென்னை ஆழ்வார் திருநகரில் உள்ள இல்லத்தில் நடைபெற்ற கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் பாரிவேந்தர் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினருடன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். குழு மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், நயனா நாகேந்திரன், சகோதரி வாணி சீனிவாசன் அவர்கள் 3 பேரும் வந்திருக்கிறார்கள். அவர்களோடு நாங்கள் கலந்து பேசினோம். வருகிற தேர்தலில் எங்களுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது என்பதை பற்றி பேசினோம். தொகுதி எத்தனை என்பதை பற்றி நாங்கள் பேசவில்லை. தேர்தலினுடைய அறிவிப்பு இன்னும் வரவில்லை. ஆகவே இன்னும் நாள் இருக்கிறது என்ற அடிப்படையில் நாங்கள் இதை ஒரு முதல் சுற்றாக எடுத்துக்கொள்கிறோம். அடுத்த சில நாட்களில் மீண்டும் சந்திப்போம். நாளை பாரத பிரதமர் அவர்கள் வர இருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் நாங்கள் கலந்து கொள்கிறோம். இதற்கு பிறகு 2வது முறையாக விரைவிலேயே சந்திப்போம். எங்கள் தொகுதி எது என்பதையும் எத்தனை என்பதையும் பின்னால் கலந்து பேசுவோம். அதுதான் எங்களுக்குள்ள இன்றைக்கி நடந்த பேச்சுவார்த்தை. சரியா போய் கொண்டிருக்கிறது. அதையும் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. ஏன்னா இப்போ உங்களுக்கு அவங்க எல்லாருமே எந்த கட்சியுமே இன்னும் முடிவெடுக்கலை. எந்த கட்சி எங்கே போகணும்னு தெரியல. எங்கள் மாதிரி இருக்கிறவங்க தொடர்ந்து நாங்கள் ஒரு தேசிய பார்வையோடு இருக்கிற காரணத்தினால எங்களுக்கு சலனமே இல்லை. அதனால் நாங்கள் பிரச்சனை இல்லை. இன்னும் சில கட்சிகள்லாம் இங்கே வா அங்கே வான்னு யோசிச்சுட்ருக்குறாங்க. அவங்க வருகிற போது தான் உங்களுக்கு இன்னும் அவர்களுக்கும் நம்ம தொகுதி ஒதுக்க வேண்டுமா, இல்லை என்றால் மற்றவற்றை நாங்கள் நம்மங்களுக்குள்ளே பிரித்து கொள்ளலாமா என்கிறதெல்லாம் எல்லாம் முடிவானால் தான் தெரியும். கடந்த முறை பாஜகவுடைய அரவிந்த் மேனன் அவர்கள் வரும்போது 2 தொகுதிகள் கேட்டிருந்ததா சொல்லியிருந்தீங்க. அந்த நேரத்தில் அதாவது இன்னும் இவங்களுடைய தொகுதி எவ்வளோ இவங்க கையில் இருக்க போகிறது அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் டைம் இருக்குது. பார்க்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்ன இருக்குது, நாங்கள் தான் சீனியர் அந்த வகையில் 2014 மரியாதைக்குரிய மோடி அவர்களையும் தமிழ்நாட்டில் கொண்டு வந்ததிலிருந்து நாங்கள் தொடர்பில் இருக்கிறோம். அதை விட முக்கியமாக இந்தியாவுடைய எதிர்காலத்தை பற்றி நாங்கள் பெரிதாக யோசிக்கிறோம். அதுவும் குறிப்பாக மோடி வந்த ஒரு போய் மிகப்பெரிய வளர்ச்சி இந்த நாடு கண்டு இருக்கிறது. ஆகவே அவர் தொடர வேண்டும். 3வது முறை அவர் நிச்சயமாக அவர் பாரத பிரதமராக பணியாற்றுவார். அது நடக்கத்தான் போகிறது. தமிழ்நாடு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு பெரிய ஒரு 400 பாராளுமன்ற உறுப்பினரை கொண்ட பிஜேபிக்கு கொண்ட அந்த இதில் நம்மளும் பங்கெடுத்தால் நமக்கு பெருமை. தமிழ்நாட்டு மக்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கு நாடாக இருக்கிற அந்த மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மிகப்பெரிய சிந்தனையோடு, அது மட்டும் இல்லை, விவரம் தெரிந்தவர்கள் அறிவார்கள். நமக்கு உலக அளவில் ஒரு மரியாதை இருக்கிறது என்று சொன்னால் அது இன்றைக்கி அவர் தனி மனித ஒருவராக மட்டும்தான். அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள்லாம் ஒரு நியாயமான சிந்தனை உள்ளவர்கள் அல்ல. அது ஒரு ஈகோ அடிப்படையில் சொல்கிறதே ஒழிய, இல்லைன்னா அவங்களே கூட வெளிநாட்டுக்கு போகும்போது மரியாதை கொடுக்குறாங்க. இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாங்கிறத மற்ற நாட்டு பிரதமர்களும் அதே போல் தலைவர்களும் பாராட்டுறாங்க. விசா கிடைப்பதில் ஈஸியாக இருக்கிறது. அதனால் நமக்கு ஒரு குறுகிய மனப்பான்மை இல்லாமல் பரந்த மனப்பான்மையோடு, திறந்த மனப்பான்மையோடு யாரெல்லாம் இந்தியாவை பற்றி நினைக்கிறார்களோ, தேசப்பற்றுள்ளவர்களாக இருக்கிறார்களோ, அதற்கு சரியான முறையில் இன்றைக்கி இந்தியாவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டு இருப்பதை எல்லோரும் பார்க்குறீங்க. வேணும்னா இங்கே சொல்லுவாங்க சில பேர், இல்லை ஐயோ அதுக்கு அப்படி போச்சு இப்படி போச்சுன்னு. அது அவங்க சொல்லித்தான் தர வேண்டும். அதை விட அவங்களுக்கு வேறு பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதே நேரத்தில் இன்றைக்கு நம்முடைய பெருமை வெளிநாடுகள் வளர்ந்திருக்கிறது. மரியாதை பெருசாக பார்க்குறோம். இந்தியன் என்றாலே மதிக்கிறான்.
ஒரு காலகட்டத்தில் இந்தியாவானா வரக்கூடாதுன்னு நினச்ச காலம் போய் இந்திய மக்கள் வரமாட்டார்களா, இந்திய தலைவர்கள் வரமாட்டார்களா, அவர்களுக்கு வருவது இந்திய அந்த நாட்டுக்கு பெருமை என்று நினைக்கிற காலம் வந்து விட்டது. அதனால் நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல நேரம். நமக்கு என்ன, இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து பல எம்பிக்களை அனுப்பினால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது. ஏன்னா நீங்கள் போயிட்டு எந்த நேரத்துலையும் போய் இவங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அங்கே 3வது முறையாக மோடி ஆட்சி அமைப்பது உறுதி, 100க்கு 100 உறுதி. ஆனால் தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் நான் எனக்கு அனுபவம் 5 வருஷம் அனுபவம் இருக்குது, ஒன்றும் நடக்கலை. நான் ஏதாவது ஒரு புக்கு போட்டு கொடுத்துருக்கேன், அதில் நிறைய காரியங்கள் பண்ணியிருக்கேன். அது கட்சி அடிப்படையில் இல்லை, எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு அமைச்சர்கள் தெரிந்த காரணத்தால், பிரதமர் அமைச்சர் தெரிந்த காரணத்தினால் சில பல காரியங்களை இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு செய்து கொடுத்துருக்குறோம். அதனால் நாங்கள் என்ன சாதனை பண்ணியிருக்கோங்கிறத ஒரு புத்தகமாக போட்டு எத்தனை மந்திரிகளை பார்த்துருக்கிறேன், யாருக்காக பார்த்துருக்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு 50 ஆண்டு காலமாக பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் ரயில்வே பாதை இல்லை, காமராஜர் காலத்திலிருந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ வந்தார்கள் போனார்கள். அதுக்கு பிறகு நான் அதை முயற்சியாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ரயில்வே அமைச்சர் மூலமாகவும், அதே மாதிரி பிரதம அமைச்சர் மூலமாகவும், அது நிதியமைச்சர் மூலமாகவும், ரயில்வே அமைச்சர் மூலம் தொடர்ந்து போராடி இன்றைக்கு ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அது சரிபடாது, வயபிலிட்டி இல்லை என்று சொன்ன அந்த கருத்தை மாற்றி இன்றைக்கி முடியும், மீண்டும் சர்வே பண்ணுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு அந்த முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் உறுதியாக இந்த 50 ஆண்டு கால கனவு, ரயில்வே பாதை கனவு என் பெரம்பலூர் தாலுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதுக்காக தான் அதுக்கு பேர் அவங்க போட்ட ஆர்டரை கூட போட்டிருக்கேன். இதையெல்லாம் ரயில்வே படமெல்லாம் போட்டு இந்த புத்தகத்தை கூட கொடுக்க சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும், இதுவரை எந்த பாராளுமன்ற தொகுதி செய்யாத முயற்சியும் அது மட்டும் இல்லை. எனக்கு 17.5 கோடி எம்பி ஃபண்டு வந்தது, கொரோனா காலத்துக்கு வரவில்லை. அதை வைத்துக்கொண்டு என் தொகுதிகளுக்கு என்ன செய்தோமோ செய்திருக்கிறேன். அது அண்ணாமல் என் சொந்த முயற்சியால் ஏறத்தாழ 128 கோடி 126,90,11,400 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். எல்லாம் நீங்கள் ரெக்கார்டு பூர்வமாக இருக்குது, பார்த்துக்கலாம். எவ்வளோ பேரை படிக்க வச்சேன், எவ்வளோ பேர் கோயில்களுக்கு கொடுத்தேன், எவ்வளோ மருத்துவத்துக்காக கொடுத்தேங்க, எல்லாம் ஃபுல்லாக ரெக்கார்டு இருக்குது. அதே மாதிரி எந்த மந்திரி எந்த காரணத்துக்காக நான் பார்த்தேங்கிறத அதுவும் இங்கே இருக்கிறது. இதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு தெளிவு தெரியும். அந்த வகையில் நாங்கள் பாரதிய ஜனதாவோடு மிக ஸ்டெடியாகவும் விருப்பத்தோடும் தேசிய ஒரு பற்றோடும் நாங்கள் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அது தொடரும். சொன்ன மாதிரி அடுத்த முறை நாங்கள் மீண்டும் பேசுகிற பொழுது, ஏன்னா அவங்களுக்கு இன்னும் சில பேர் யார் வர்றாங்களா வரலைன்னு தெரியல. அது அவங்க யாராவது வந்தால் அவங்கள அகாமடேட் பண்ணணும், வரலைன்னா இன்னும் கூட லிபரலாக எங்களுக்கு சீட்டு கொடுக்கக்கூடும். அதனால் அவங்களும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சிலர் அவங்க தான் கேட்கணும். இது ஒரு பைத்தியமாகி போச்சா நாட்டுக்கு? முதல்ல அது நான் ஒரு பிரிஸ்டீஜாகவே நினைக்கிறேன். எனக்கு யாராவது ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா எனக்கு வேணான்னுவேன். என்ன முதல்ல உங்களுக்கு மக்களை தேர்ந்தெடுங்க, லோக்சபாங்கிறது அது மரியாதை. நீங்கள் போய் அப்போ என்ன அர்த்தம்னா மக்கள் என்னை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படியே வரலன்னு நான் கேட்டேன்னா அல்ல, இதெல்லாம் ஒரு அவங்களுடைய சௌகரியம் நேரம் முதல்ல. மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அவர்களை ஏற்றுக்கொள்றவங்கள கூட்டணி கலைக்கிறதுல தயக்கம். ஆல்ரெடி பன்னீர்செல்வம் அவர்கள் எனக்கு பிரதமர் ஆகிறதுல தயக்கம் இல்லை, நான் ஆல்ரெடி அவர் அப்படி சொல்கிறான்னு எடுத்துக்கலாமா? ஓபிசி சேர்ப்பது தயக்கம் இல்லை. யூகத்தில் கேள்வியை போட்டிருக்காரு. இது கூட்டணி ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் விலை உண்டு. நான் பேசக்கூடிய வார்த்தைக்கும் விலை உண்டு, ஓபிஎஸ் என்ன பேசக்கூடிய வார்த்தைக்கும் விலை உண்டு. எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விலை உண்டு. அதனால் நாம் இந்த யூகத்தினுடைய அடிப்படையில் பேசிட்டு போகிறது முறையாக இருக்காது. சார், தமிழ்நாட்டில் பாஜக வேட்பாளர்கள் தேர்வு செய்ததில் அவர்களே கொழும்பு போயிருக்கிறதுனால தான் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் தமிழகத்தோட பேர் இல்லைன்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கட்சி போட்டோம் சார். இப்போ தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் அறிவிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு, வாங்க நீங்கள் இதில் சாப்பிடுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு எப்படி இருக்கும்? சேர்ந்து சாப்பிடுவோம்.
இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் திரு பாரிவேந்தர் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவினருடன் செய்தியாளர்களை சந்தித்து செய்தியாளர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளித்த காட்சிகளை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.